வணக்கம். டாலருக்கு அகைன்ஸ்டா இந்தியன் ரூபி ரூ. 95 கடந்து ஃபால் ஆயிருக்கு. ஆம், ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு பிக்கெஸ்ட் ஃபால் அப்படின்னு சொல்லலாம். ஆர்பிஐ ரீசென்ட்டா ஒரு ஸ்டெப் எடுத்திருந்தாங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஃபெயில் ஆயிருக்கு. இந்த ரூபி ஃபால் எதனால நடந்திருக்கு? இதனால என்ன தாக்கம் ஏற்படும்? என்ன இம்பாக்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு? 3வது அ இதனால பலனடையக்கூடிய ஸ்டாக்ஸு இல்ல இண்டஸ்ட்ரி ஸ்டாக் மார்க்கெட்ல என்னென்ன இருக்கு? இத 3 விஷயம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. ஆ, ஏப்ரல் 4ஆம் தேதி ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான டைரக்ட் ட்ரைனிங் செஷன் நடக்குது. தாம்பரம் சாலையூர்ல காலையில 10 மணிக்கு. அதேபோல ஈவினிங் 4 மணிக்கு பள்ளிக்கரணையில நடக்குது. இந்த 2 ட்ரைனிங் செஷனுக்கான லிங்க்குமே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ, இப்போ நம்ம ருப்பியோட ஃபாலுக்கான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட்டு நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அ டிஸ்க்ளைமர் ஆக்சுவலா வந்து என்னன்னா, இந்த வீடியோல நான் எந்த ஒரு ஸ்டாக்கோ, இல்ல அசெட்டோ நான் ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ, கம்ப்ளீட்டா ஒரு லேர்னிங்க்கான ஒரு வீடியோ மட்டுமே. வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பிக் மனி கேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ருப்பியோட ஃபால் வந்து என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்றத விட, எதனால இந்த ஃபால்? ஆயில் கம்பெனிஸ்னாலயா? 2வது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். 3வது ஆர்பிஐ. யார் காரணம் இந்த ஃபாலுக்கு? இந்த ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அ ஃபர்ஸ்ட்டு இதில நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆயில். ஆயில்ல வந்து 2 விஷயம் நம்ம கவனிக்கணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். அதாவது எப்பவுமே ஒரு கண்ட்ரி எக்ஸ்போர்ட் வந்து இம்போர்ட்ட விட அதிகமா இருக்கணும். அதாவது ஏற்றுமதி வந்து இறக்குமதிய விட அதிகமா இருக்கணும். அதுதான் வந்து அந்த கண்ட்ரியோட எக்கானமி வந்து இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆகும். ஏன் ஸ்ட்ரெங்தன் ஆகும்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ரூ. 1000 வந்து நம்ம இம்போர்ட் பண்றோம். ரூ. 2000 எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ, அப்ப எக்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு டாலர் வந்து ரூபியா மாறி இந்திய நாட்டுக்குள்ள வருது. எக்ஸ்ட்ரா அடிஷனலா ரூ. 1000. அதே வந்து ₹1000 எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு, ரூ. 2000 நம்ம இம்போர்ட் பண்றோம். அப்ப ரூ. 2000 இம்போர்ட் பண்ணும்போது ₹1000 எக்ஸ்போர்ட் பண்றோம். அப்ப நெட்டா ₹1000 அடிஷனலா இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து நம்ம ருப்பிய டாலரா மாத்தி நம்ம பே பண்ணணும். ஸோ, அப்ப என்னன்னா, ஒவ்வொரு இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் நடக்கும்போதும் ருப்பி டாலரா மாறி வெளியில போகுது. ஸோ, அப்ப ருப்பியோட வேல்யூ ஃபால் ஆகுறதுக்கு இந்த ட்ரேட் டெபிசிட் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. இதுல இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, எஃப்ஐஎஸோட எக்ஸிட் கிட்டத்தட்ட 2026ல மட்டும் பார்த்தீங்கன்னா, ₹1,00,000 கோடி மேல ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து ஃபண்ட வெளியில எடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு மோசமான செல்லிங் பிரஷர். பாஸ்ட் ரெக்கார்ட்ல ஒரு 20 இயர்ஸோட கம்பேர் பண்ணும்போது, இது ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் அவுட்ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாம். எஃப்ஐஎஸோட சைட்ல. ஸோ, இப்போ ஆயில்ல வந்து இன்னொரு பிரச்சனை இருக்கு. 3வது விஷயம் என்னன்னா, ட்ரம்ப் மார்ச் 6ஆம் தேதி ஒரு அனௌன்ஸ்மென்ட். என்னன்னா, இந்த போர் நடக்கிறதுனால, ஆம் சாங்ஷன் பண்ணியிருக்கிற ரஷ்யாவோட ஆயில இப்போதைக்கு வாங்கிக்கிறதுக்கான டெம்பரவரி அப்ரூவல் வந்து அமெரிக்கா குடுத்திருந்தாங்க. அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கக்கூடாதுன்னு ஆல்ரெடி அமெரிக்கா வந்து தடை விதிச்சிருந்தாங்க. அதனால நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறத குறைச்சோம். பட் இப்ப வந்து இந்த பிரச்சனை ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்னால ரஷ்யா கிட்ட வாங்குறதுக்கு 1 மாசம் வந்து அமெரிக்கா வந்து அப்ரூவல் குடுத்திருந்தாங்க. இந்த அப்ரூவல் முடிய போறது ஏப்ரல் 6ஆம் தேதி இல்ல 5ஆம் தேதி. ஸோ, அப்போ இந்த 1 மாசம் முடியறதுக்குள்ள இந்த ஆயில் இந்த ஃபண்டிங் வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இந்த ஆயிலோட இம்போர்ட் வந்து இன்னும் அதிகப்படுத்தணும். செட்டில்மென்ட் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ, அப்ப என்னன்னா இந்த சாங்ஷன் கம்ப்ளீட் ஆகுற இந்த 1 மந்த் பீரியட்ன்றது ரூபி டாலர் கன்வர்ஷன்ல வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனாலேயும் ஒரு ஃபால் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆர்பிஐ ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க. என்ன ஸ்டெப் எடுத்திருந்தாங்க? அம் டாலர் ரிசர்வ் வந்து அதிகமா இருக்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். அதனால பேங்க்ஸ் வந்து டாலர வந்து கையிருப்ப வந்து குறைக்கணும் அப்படின்றது ஒரு நியூஸ் குடுத்திருந்தாங்க. பட் இதுவுமே கை குடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, 2 விஷயம் நம்ம கவனிக்கணும். டாலருக்கு அகைன்ஸ்டா ரூபி ஃபால் ஆகுறது ஒரு காரணம் இருந்தாலும், அதுக்கு நம்ம டொமஸ்டிக் நியூஸ் இருந்தாலும், டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆகுறதுக்கும், ரூபி ஃபால் ஆகுறதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ரீசனா எடுத்துக்கலாம். ஸோ, அப்ப ஏன்னா டாலரோட வேல்யூ வந்து ஒரு ஃபிக்ஸட் வேல்யூ கிடையாது. அதுவும் ரூபி மாரியே மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ தான். ஸோ, அப்ப டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆகும்போது,
நம்ம ருப்பி வந்து ஆட்டோமேட்டிக்காக குளோபல் மார்க்கெட்டோட கரன்சியும் ஃபால் ஆகும்போது நம்ம ருப்பி ஃபால் ஆகிறது ஒரு விஷயமா இருந்தாலும், பட் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம ருப்பி ஃபால் ஆகிறதுக்கு இது ஒரு மேஜர் ரீசனாக பார்க்கலாம். இல்ல அடுத்தது வந்து க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, $65-70 இப்ப $100 கடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30-40% க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த 30-40% நம்ம அடிஷனலா பே பண்ணி க்ரூட் ஆயில் அதாவது ஃபியூயல், பெட்ரோல் அண்ட் டீசலுக்கான இன்புட் காஸ்ட் பர்ச்சேசிங் காஸ்ட் இன்னும் அதிகமாகுது. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, ருப்பியோட வேல்யூ இன்னும் ஃபால் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், 2வது எஃப்ஐஎஸ் செல்லிங், 3வது க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது. ஸோ இந்த 3 விஷயம் தான் மேஜரா இருக்கு. 4வதா வந்து இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன் வந்து இன்னொரு காரணம். மிடில் ஈஸ்ட் டென்ஷனால என்ன காரணம் அப்டின்னா, டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆகுறது ஒரு பிரச்சனை. டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆகும்போது, முக்கியமா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டாலர் ஸ்ட்ரெங்தன் ஆகுறது மத்த கண்ட்ரீஸோட கரன்சிக்கு இது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்டாவும் பார்க்கலாம். ஸோ இப்போ இதுல சென்ட்ரல் பேங்க் இந்த மாரி ஒரு அவங்க கண்ட்ரியோட கரன்சி வேல்யூவ ஸ்டேபிளைஸ் பண்றது, இல்ல மேனேஜ் பண்றதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. பட் அதில ஆர்பிஐ நெறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருந்து கொஞ்சம் அந்த ஃபால வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருந்தாங்க. பட் இந்த மாரி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், இந்த மாரி ஆயில் பிரச்சனை, டிமாண்ட் அதிகமா சப்ளை ஷார்டேஜ் இந்த மாரி நெறைய பிரச்சனை இருக்கிறதுனால, கண்டிப்பா இந்த மாரி சிச்சுவேஷன்ல ருப்பியோட ஃபால் வந்து ஒரு தவிர்க்க முடியாததுன்னு சொல்லலாம். ரெக்கார்ட் லோக்கு நியர்லி 95 கிட்ட வந்துருச்சு. இதனால இப்ப என்ன ஸ்டாக்ஸ் இல்ல இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல பெனிஃபிட்? இப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, எக்ஸ்போர்ட்ட விட இம்போர்ட் நம்ம அதிகமா பண்றோம். இன்க்ளூடிங் க்ரூட் ஆயிலையும் சேர்த்து பார்க்கும்போது. அப்போ எக்ஸ்போர்ட்ட பொறுத்தவரைக்கும் ருப்பி ஃபால் ஆகுறது ஒரு பெனிஃபிஷியலான ஒரு விஷயம். ஐடி செக்டார். ஸோ ஐடி செக்டார் தான் ஒரு பிரைம் செக்டார் ருப்பி ஃபால்ல மேஜரா பெனிஃபிஷியல் ஆகக்கூடிய ஒரு செக்டார். ரெவென்யூ வந்து அவங்க ஃபாரின் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஐடி கம்பெனிஸோட ரெவென்யூ மோர் தென் ஒரு சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா 70% உங்களோட டோட்டல் ரெவென்யூல வெளிநாட்டில இருந்து வருது. ஸோ ஒரு சில கம்பெனிஸ் வந்து மோர் தென் 50%க்கு மேல வெளிநாட்டில இருந்து இன்கம் வருது. ரூ. 100 வருமானம் அந்த கம்பெனிக்கு வந்தா, அதில ரூ. 50லேருந்து ரூ. 70க்கு மேல அவங்க வெளிநாட்டில இருந்து இன்கம் ஜெனரேட் பண்றாங்க. ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் இந்த ருப்பி ஃபால் வந்து பெனிஃபிஷியல் அதிகமாகறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ ருப்பி ஃபால் மேபி அவங்க டாலர், ருப்பி கரன்சி ஹெட்ஜிங் பண்ணியிருந்தாலும், இந்த இந்த ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப என்னன்னா, ரெவென்யூ வந்து டாலர்ல வர்றதுனாலயும், காஸ்ட் வந்து ருப்பி இங்க மேனேஜ் பண்றதுனாலயும், நமக்கு வந்து இந்த மாரி ஐடி செக்டாருக்கான இம்பாக்ட் வந்து ஒரு பாசிட்டிவா டர்ன் ஆகும். ஜெஃப்ரீஸ் என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஏர்னிங் பெர் ஷேர் இபிஎஸ் குரோத் வந்து 3.7% 5.2% இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்டின்னு சொல்றாங்க. அதாவது 1% ருப்பி ஃபால் ஆச்சுன்னா, 1% ருப்பின்றது நியர்லி இப்ப இருக்கிறதுல 95 காசு. ஸோ ருப்பி வந்து 95 காசு ஃபால் ஆச்சுன்னா, ஐடி கம்பெனிஸோட இன்கம் 3.7லிருந்து 5.2% குரோத் வந்து இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப இது வந்து என்னன்னா, அ அ ஒரு ஆப்போசிட் காரலேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இல்ல நம்ம கவனிக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் நமக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும். லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் ஐடி ஸ்டாக்ஸ். அடுத்தது ஃபார்மா செக்டார். ஐடி கம்பெனிக்கு அடுத்த இடத்துல ஃபார்மா செக்டார் வந்து மேஜர் எக்ஸ்போர்ட் வந்து ஃபார்மா இண்டஸ்ட்ரியில இருக்கு. டாலர் ரெவென்யூ வாங்குறது ஒரு ரீசன். ருப்பி வீக் ஆகுறது, ஹையர் மார்ஜின் வந்து இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. ஆட்டோ அண்ட் ஆன்சிலரி எக்ஸ்போர்ட்டர்ஸ். ஸோ இதில வந்து நெறைய ஆட்டோ கம்பெனிஸ் நெறைய இருக்கு. இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ல மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து ஆட்டோ ஆன்சிலரில ஃபால் ஆயிருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டோ செக்டார். எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு டாடா மோட்டார்ஸ் சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து குளோபலா மேஜரா குளோபல் பிளான்ட் வந்து அவங்க மெயின்டெயின் பண்றாங்க. ஸோ இந்த மாரி அ ஒவ்வொரு கம்பெனிஸும் நம்ம எக்ஸாம்பிளுக்கு நெறைய கம்பெனி சொல்ல முடியும். ஸோ இதுதான் இந்த செக்டார். இம்போர்ட் கம்பெனிஸ்க்கு ருப்பி ஃபால் ஆகுறது மேஜர் நெகட்டிவ். எக்ஸாம்பிள் வந்து ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ருப்பி ஃபால் ஆக அவங்க அமௌண்ட் அதாவது பேமெண்ட் வந்து இன்னும் அதிகமா பே பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அது ஒரு மேஜர் ரீசன். ரைஸ் ஃபுட் ரிலேட்டட் கம்பெனிஸ் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ அந்த கம்பெனிஸ்க்கு ருப்பி ஃபால் வந்து மேஜர் பெனிஃபிட்டா நம்ம இங்க பார்க்க முடியும். ஸோ இதில ஓவராலா ருப்பி ஃபால்னால எந்தெந்த செக்டாருக்கு பெனிஃபிட், எந்தெந்த செக்டாருக்கு நெகட்டிவ் அப்படின்றதையும் பார்த்தோம். இந்த வீடியோ பத்தின உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. ஏப்ரல் 4ஆம் தேதி ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான ட்ரெய்னிங் அ தாம்பரம் சாலையூர்ல நடக்குது. இந்த ட்ரெய்னிங்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. காலையில
10 மணிக்கு சாலையூர்லேயும், ஈவினிங் 4 மணிக்கு பள்ளிக்கரணையிலயும் நடக்குது. இந்த 2 செஷனுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க், மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் நியூஸ் இதெல்லாம் நீங்க ரிசீவ் பண்ணணும். ஸோ என்னோட கனெக்ட்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும், நீங்க டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.